மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்? என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு? மாமா கொஞ்சம் நில்லுங்களேன். ஏண்டா என்னடா உறவு முறை கொண்டாடுற? அந்த உறவு முறையெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. இல்ல மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறியல. நான் என்னைக்குமே உங்க மருமகன் தான். ஆமா மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னடா விளையாடுறீங்களா? செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேணும்னா கூட்டுவீங்க, வேண்டாம்னா துரத்தி விட்டுடுவீங்க, நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க. ஏண்டா அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மாமா, செண்பகத்தை என் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் செண்பகமும் ஒண்ணு சேர்ந்தா அவ செத்து போயிடுவான ஜோஷி சொன்னதா போய் சொல்லி எங்க அப்பா என்ன நம்ப வச்சுட்டாரு. செண்பகம் உயிரோட வாழ்றத பாத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுமேனு தான் பஞ்சாயத்து முடிவை நான் எதுக்காம விட்டுட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்வேன். அப்படியா? அப்போ ஒண்ணு செய்ய, பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. நீ பஞ்சாயத்து தீர்ப்பை எதுக்குறதா சொல்லி ஒப்பனை எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னடா என்னடா பாக்குற? அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த தீர்ப்பை என் மகன் ஏத்துக்கலன்னா நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு மார் தட்டி நின்னானே உங்க ஒப்பன். அந்த அகம்பாவம் அடிக்கிறது என் கண்ணால நான் பாக்கணும்டா. அவன் தலகுனிஞ்சு கூலி குறுகி நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்தால சிரிக்கணும்டா. சந்தோஷத்தால சிரிக்கணும். என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா? வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன். அது சரி, எங்க பையன் கையுமா சந்தைக்கா? பையி சந்தைக்கு போறேன். ஆஹா, பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்குத்தான் போறியோன்னு நான் நினைச்சுட்டேன். புரியாத ஆளையா நீ? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? சந்தைக்கு போறேன். சந்தைக்கு. சிம்மாசனம் எங்கடா? பாத்து தங்கச்சி தனியா தான் இருக்கு. ஒரு சோக கதையை சொல்லு. அண்ணா, இது என்ன அக்கிரமம்? ஒரு நல்ல மனுஷரை குடிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. அவரே தன் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டாரு. நல்லாவே குடிச்சாரு. இத பாருங்க, இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். அப்ப முதுகுல முழிக்கலாமா? போங்க, எந்திரிங்க. எஸ் எஸ் எஸ். அண்ணே, என் ஒரு செருப்ப காணா. இதா இருக்கு. ஏன் செருப்ப காணா? வாங்கிருக்கா? ஏன்டா அப்படி தள்ளுறீங்க? குடிச்சு விட்டு வளர்றீங்களடா. நீங்க பெரிய இடத்து புள்ள, குடிச்சிட்டு இப்படி ஆடினா கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா? யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா. நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டார். எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலியை கழட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலியை கழட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியாந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். நாங்க வர்றோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அவங்க ஆசையான் கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி விடலாமா? அதான்யா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த சாமி.
நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறு நிமிஷம் நடந்து போச்சு. என்ன? அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். சரி. எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாடப்பட்ட. இந்த பாருங்க, என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். வாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். சை. உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின, இப்ப என்ன காப்பாத்த வைக்கல, இன்னொருத்த கேக்குறான் உனக்கு. என் மூஞ்சிலே முடிக்காத. அடிக்காதடி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும்தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா? ஆஹா. ஆமா, முன்னையெல்லாம் புளியத்தால முறத்தால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆ. இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புலி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கிறான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இத பாரு, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பத்தானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்போ ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கடாசிடுவோம். தலை 3 சுத்து சுத்தி ஏறி போய் தொலை. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சு விட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சலாம் போல இருக்கு. யோ, என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன். எங்க எங்க பரப்பிட்டீங்க? டவுனுக்கு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போற காரியம் நல்லா முடியும். என்ன சொல்ற? செண்பகம் கோயில்ல இருக்கா?